இது ஐயா பார்க்க முடியலையே. நான் இதை விட உண்மையான இடத்துல இருக்கிறார். நம்ம நினைப்போம் பூமியில் உள்ளதுதான் பெருசு, இதெல்லாம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. பரலோகம் தான் நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்க்கை. ஆகவே அதே நோக்கி காத்திருப்போம் என்று பவுல் எழுதுகிறார். ஆசையாய் தொடருகிறேன் எழுதுகிறார். சபை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு இங்கே நம்ம ஒன்று செய்யணும். விசாரம் கிடைக்கிறார். இங்கே வந்து பரலோகத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆகவே கர்த்தர் சொல்கிற இந்த இடத்துல நாம் கர்த்தர் பார்க்கிற எதிர்பார்க்கிற ஒன்றை நாம் என்ன செய்யணும்? ஆமாம், நம்ம அவருக்கு செலுத்தணும். நம்மதான் கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆத்மாக்கள் வந்திருக்கிறீங்க. இன்னும் ஃபுல்லாக ஆகணும். நிறைய ஆத்மாக்கள் வரணும். ஒவ்வொருவரும் ஜபத்தோடு இருந்து இந்த ஊழியத்தில் போதனோடு உதவி செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயம் பரலோகத்தின் மகிமையை சபையில் வெளிப்படுத்துவார். கர்த்தர் சொன்ன அம்மா கூட நல்லா தெரிகிறது. அதில் கொஞ்சம் பண்ணி கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தாய். அவர்கள் மறைந்து வாழ்ந்தார்கள். எல்லாருக்கும் தெரியக்கூடிய அவர்கள் வாழ்றது. நான் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அவர் மறைந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலங்களிலேயே அவருடைய ஊழியம் நாங்கள் கேள்விப்படும்போது சந்தோஷப்படும். மதுரையில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். காலங்களில் என்னென்னமோ நடக்கிறது. ஆனாலும் கர்த்தரை விட்டு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை விளக்காதபடி அவர்களை வைத்து அவருடைய மகிமையை இந்நாள் மட்டும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதுனால் நான் கர்த்தரை அதிகமாக துணிக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலவீனம், சரியான சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் வைக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் படுத்துருக்க முடியாது. எல்லாரையும் கொஞ்சம் நேரம் செய்துட்டு இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் நல்லா எனக்கு நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பூர்வ சூழ்நிலை முன்பு போல பலத்தோடு ஊழியர்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆசிரியர் சிலவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் நல்ல எனக்கு தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவற்றில் இருக்கிற உள்ளான குணத்தெல்லாம் நான் அறிந்திருக்கேன். சில அவங்களும் பேசணும். ஒரு முறை எனக்கு வாடகை கொடுக்க முடியல. அப்போ அந்த சூழ்நிலையை சொல்ல வரட்டேன். அப்போ என்னை பிரதமர் தான் கூடுவார். அவங்க அண்ணன் தான் இது சொல்கிறேன். ஒரு எப்போ இது ஒரு 20 வருஷம் கிடையாது. அப்போல்லாம் 2000 ரூபா பெரிய விஷயம் கொடுத்தாரு. அவனுக்கு இன்னும் நான் திருப்பி கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பி தாரன்னு தான் வாங்கி. ஆனால் அப்புறம் ஒரு நாள் பிரதருக்கு வேண்டாம், இது காணிக்கையாக வச்சுக்கிறீங்கன்னு ஒரு நாள் நான் கூப்பிட்டு சொன்னேன். உங்களுக்கு கொடுக்க முடியலையேன்னு நான் சொல்ல போகிறேன். தம்பி அந்த பையன் கொடுங்க, அதான் நல்லா. ஆகவே இன்றைக்கு அவர் ஊழியத்தில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் பார்க்க எல்லாரும் பயப்படுவாங்க. நல்ல கோபம் மாதிரியே தெரியுது. அப்படியே தோசையை புரட்டி போட்ட மாதிரி ஆண்டவர் புரட்டி போட்டு கர்த்தருடைய ஊழியத்தில் அன்பான மனுஷனாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவர் கொண்டு வந்து லேட்டாக கொண்டு வந்தாலும் மகிமையான ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருக்காக போகணும், ஜெபம் பண்ணுவது உண்டு. பாதுகாத்து கொடுங்க, ஊழியத்தில் போயிட்டுங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கேன். நான் ஏமாத்திருக்கேன். இந்த உலகத்தில் விசாரிச்சு ஏமாத்துக்கிற மிகப்பெரிய தந்திரவாதியான அந்த ஊழியத்தை ஐயா தரிசனத்தை இவரை கொண்டு நிறைவேற்றினாங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்லு. அதுவே பால அவர்களை நான் மகிழ்ச்சியோடு பார்த்து நான் யாரையும் பாசம் நல்லா நேசிப்பது உண்டு. தரமுள்ளவர்களை தான் நான் பாசம் நாளைக்கு எல்லாம் பைபிளை தூக்கி வந்துடும். அழைப்பில்லாம அவர்களெல்லாம் நமக்கு கண்டு உலக விருப்பம் இருக்காது. இந்த அழைப்புல வந்து ஊழியத்தை நிறைவேற்ற பிள்ளைகளை கண்டால் ரொம்ப நேசிப்பேன், ரொம்ப அன்பு செலுத்துவேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த ஊழியத்துக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வயசு 64 ஆயிடுச்சு. 14 வயசுல இந்த ஊழியத்துக்கு வந்தேன். இவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், சந்தோஷங்கள், சமாதானம், பிரயாணங்கள், உலகம் முழுவதும் பிரயாணப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எந்த மனுஷனுக்கும் பணம் தான் இல்லை, பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்றூர் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்லி நான் மட்டும் 50 வருஷமா வாடகை வீட்டில் தான் இருக்கேன். பிள்ளைகள், குடும்பம், மனைவி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தில் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு மேலே பணம் இருந்தாலும் பாவம் தானே. என்ன பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது இல்லையா சொல்லுங்க. நிறைய பேர் கர்த்தரை ஆசீர்வதிச்சாரு யாருக்கும் உதவி செய்யாமல் அவனே வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். அதை போய் கர்த்தர் நிறுத்துறாருன்னு சொல்ல முடியும். ஆனால் நம்மளை எப்படி நடத்துறாரு? உலகம் முழுவதும் போகிறோமே, பணக்காரன் கூட போக முடியல. மோடி ஒரு ஆள் தான் போகிறான், அவன் ஊர் பணத்தில் போகிறான். நம்மளும் கர்த்தர் கொண்டு போகிறாரு. எல்லா பிள்ளைகளையும் ஏற கர்த்தர் உதவி செய்கிறார். சரீர பலன் என்னன்னு தெரியல, கர்த்தர் நான் அப்படி நடத்துறாரு. இன்னும் ரொம்ப நல்லா இருப்பேன், ஓடிட்டே இருப்பேன். இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆரம்பித்த உடனே சரீரத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த வருஷம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு, இன்னும் 10-15 நாளில் மலேசியா போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் போய் ஊர் பெருமை பேசாம போய் அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவேன். நார்த் அமெரிக்காவில் போய் சுவிசேஷம் சொன்னேன், லண்டனில் சுவிசேஷம் சொன்னேன், பிரான்ஸில் சுவிசேஷம் சொன்னேன், ஜெர்மனியில் சுவிசேஷம் சொன்னேன். இல்லை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க பெரிய சொன்னாங்க. கர்த்தர் ஊருக்கு போனோங்கிறது இல்லை, அங்கே போய் இயேசுவை அறிவித்தான். சர்ச்சைகளில் எப்போது போவோம், நான் தெருவில் நின்று தான் பேசுவேன். அந்த என் பாக்கியமாக எனக்கு கர்த்தர் அதற்காகவே அழைத்து செல்கிறார். பாஸ்டர் ஐயா பெரியவர் வந்து என்னை ரொம்ப ஒரு மகனை போலவே நேசிப்பார். ஒரு 10 நாள் பார்க்கலன்னா என்னையா என்னை மறந்துட்டு இல்லாமல் அவ்வளோ பெரிய வயசில் உள்ளவர் நம்ம ஏன் அவ்வளோ நேசிக்கிறாங்க எனக்கு தெரியல. அதை யோசிப்பேன். ஐயா சாரிங்க ஐயா, இங்கே போயிட்டு அங்கே போயிட்டுன்னு சொல்லுவேன். அவர் வீட்டுக்கு வாங்கியாம கூப்பிட்டு எவன் பண்ணுங்கன்னு சொல்லி கையில் எடுத்து காணிக்க கொடுத்து அனுப்புவார். அதெல்லாம் தேவை மனிதர், அதெல்லாம் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. இங்கே பெருமைக்கு மாங்கடிப்பாங்க. இப்போ வந்துருக்கிறவங்க இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மாங்கடி சாப்பிடுவாங்க தெரியுமாம்மா, பெரியவங்க. ஏதோ ஒரு திருநாள் வரும். அப்போ அந்த காலத்தில் சில வீடுகளில் தானியங்கள் இருக்கு. இந்த தினை சாமான் எல்லாம் மாங்கடி சாப்பிடுவாங்க. சில வீடுகளில் சாப்பாட்டுக்கு வழியாது. ஆனால் நம்மளை யாரும் இது நினச்சிருக்காங்க, மணலை அள்ளி உரலில் போட்டு ஊற்றுவாங்க. அப்போ அங்கேயும் மாங்கடி செய்யலாம்னு தெரியணுமா, என்ன கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அந்த இடத்துல, எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நமக்கு உண்டு. அவங்கெல்லாம் நினச்சிட்டாங்க இன்னைக்கு சாப்பிட முடியல, உடுத்த முடியல, அவ்வளவு ட்ரெஸ்ஸு, அவ்வளவு சாப்பாடு, அவ்வளவு பிரயாணம், காரு, பைக்கு, ஃப்ளைட்டுன்னு சொல்லி அடுத்த தலைமுறையிலேயே கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்தார். ஆனால் அந்த ருசி இன்னைக்கு இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் அங்கான ஐயா அவர்கள் உலோகத்தில் அம்மா அவர்களும் அவர்களுடைய ராஜ்யத்தில் பிரதேசத்தில் இணைப்பாரி இந்த உலகத்தில் பட்ட எல்லா துன்பங்களையும் மறந்து அந்த இயேசு மாத்திரம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ல முடியுங்களா? கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள், ஐயா எத்தனை 5 பிள்ளைகளும் 6 ஐயா 6 ஆனால் குடும்பம் அவருடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 6 குடும்பம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். நல்லா இருக்கணும். இன்னும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் எல்லோரும் உயர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்று உள்ளான அன்போடு அவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வாராக. அவர் பாட்டு பாடிட்டு இந்த அப்பா நல்லா பாடுது இல்லை, நான் முன்ன வரும்போது கூட இந்த அம்மா பாடுவாங்க, கேட்டுகிட்டே இருப்பேன். நீ செய்த நன்மைகளை மறக்க முடியுமா, நன்றி சொல்லி பாடாமல் இருக்க முடியுமா? இல்லை, சில நேரங்களில் பெரிய சபை அலங்காரம் சாத்தானி ஒரு பாட்டு பாட தெரியாது, பேய் மாதிரி பாடிட்டு இருக்கிற சபையெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் மறைந்து இந்த சர்ச்சை மறைந்து இருக்கு. இங்கே இருக்கு முத்துக்கள் எவ்வளவு பிரகாசமாக வெளிப்படுத்த
மறைந்திருந்தா தான் அந்த கிருபை வெளிப்படும். சரியா? சிலர் பெருமைக்கு நம்ம போட்டு அடிச்சு தாளத்துக்கு அடிக்கணும், பேய் மாதிரி அடிக்கிறாங்க. பாட்டு அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? கத்தரிக்கு பாடல் வெளிப்படும், மியூசிக் பின்னாடி வரும். முன்னாடி மியூசிக் பாட்டு பின்னாடி வரும். பாட்டே தேவையில்லையா? பேய்கள் தான் அப்படி ஆடும். அந்த பேய் நிறைய சபை, பேய்கள் சபையாக போச்சு. கத்தருக்கு மகிமை செலுத்துகிற சபைகள் நிறைய இல்லை. இப்படி நான் கொஞ்சம் பழைய ஆளுக்கு தான் பேசுவேன். எவனையும் அழிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. சத்தியம் பேச வந்திருக்கேன். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். மனிதர்களை மேன்மை உள்ளான அன்பு செலுத்தினா போதும். மனிதர்கள் மீது ரொம்ப ஐசிஎஸ் பேசுறோம்னா உண்மையான அன்பு இருக்காது. அவன் பார்க்க அவன் வெளியில் பேசுவான், அங்கே போய் கழுத்து அறுத்துவான். அதை நான் நேராக கண்டிருக்கேன். நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க அவங்க பேசுவோம். எல்லாரும் பேசிக்கிட முடியாது. அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். கர்த்தர் இந்த இடத்துல உங்களை மறைத்து வைத்திருந்தாலும் அவருடைய கிருபை உங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு பாடுங்க, மகிழ்ச்சியோடு ஜெபம் பண்ணுங்க, மகிழ்ச்சியோடு வசனங்களை கேளுங்க, மகிழ்ச்சியோடு ஊழியத்தில் பாஸ்டரோடு சேர்ந்து உதவி செய்து அந்த ஊழியத்திற்கும் கட்டி எழுப்புங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு வசனத்தை பாடலை பாடிட்டு நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு சொல்லுங்கள். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களெல்லாம் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103:11 வசனத்தை ஒரு வாசம். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று எழுதப்படும். பைபிள் செய்தியில் எழுதும். ஆக்சுவலாக பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துட்டேன், கவனிச்சுட்டேன். பொதுவாக பேப்பரில் எழுத விட்டுணும், இங்கே எழுதணும், எழுதியிருக்கேன். அதுதான் இத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது. பேப்பரில் எழுதிட்டு வீட்டில் வந்து போட்டுருவோம். அதை மறுபடியும் நீ எந்த சபைக்கு போனாலும் சொல்லுவோம், ஒன்றும் கேட்க மாட்டேங்க. ரொம்ப பெரிய பைபிள் ஸ்காலர் மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. கேட்டால் ஒரு எழுதும் தெரியாது. நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த காலத்து பெருசியெல்லாம் பைபிள் கவுட்டெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்க, அது எனக்கு எழுத தெரியாது. காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு அதை இந்த பேப்பர் பிசாசி அப்படி ஒரு ஐடியா பைபிள் ஸ்டடி பெரிய ஆள் காட்டி விட்டுட்டு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இருந்தா லூஸ் மாதிரி ஆக்கி விட்டுறான். நிறைய பேர் பேப்பர் எழுதுனா லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். வசனத்தை உள்ளத்திலே வாங்கி கொள்ளணும். காதுள்ளவன் கேட்க கடவன், அது அவனை உருவாக்கும். வசனம் உள்ளே இருக்கும்போது அது அவனை உருவாக்கும், மறைந்திருக்க செய்யும், பிரகாசிக்க செய்யும், சாட்சியாய் வாழ செய்யும். எப்பொழுது அந்த வசனம் அவனை நடத்திட்டே இருக்கும். எங்க போனாலும் நான் பல நேரங்களில் வசனம் நடத்துறதை நான் உணர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வசனம் என்னை நடத்தி கொண்டே இருக்கும். உள்ளங்களுக்கு பைபிள் வசனங்கள் அது என்னை சரியாக நடத்தும். எந்த இடத்துல எந்த வசனத்தை கொண்டு நடத்துவான்னு தெரியாது, சரியா நடத்துவார்.
ஆகவேதான் இன்னைக்கு வரைக்கும் 18 முறை ஆக்சிடென்ட் ஆகி உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஏன் இதை சொல்ல வருகிறேன்? கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். தாவீது ஏன் கிருபை பற்றி அதிகமாக கேட்கிறார்? கிருபை தாழ்ந்து கேட்கிறார். கிருபையின் ரகசியம் சிலருக்கு புரியவில்லை. இங்க ஒரு இடத்துல சொல்றார், கிருபை பெற்றவனே வாழ்கன்னு சொன்னார். மரியாதை பார்த்து தேவதூதன் வாழ்த்துகிறார். கிருபையை உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே இருக்கிறாங்க. கிருபை என்பது மகா பெரிய மேன்மையானது. அந்த கிருபை பெற்றவனுக்கு வேற எந்த இதுவும் பெருசா தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியே தேவ கிருபை பெற்றதுனால அவன் கர்த்தரை துதிப்பதையே பெரிதாக எண்ணினவன். அவனுக்கு ராஜரீகத்தை பெருசா எண்ணல, அரண்மனையை பெரிதாக எண்ணல, யுத்த வீரர்களை பெரிதாக எண்ணல, முப்படைகளை அவன் பெரிதாக எண்ணல. அவன் பெரிதாக எண்ணினதெல்லாம் தேவனுடைய ஆலயம். தேவன் அந்த ஆலயம் திறக்கப்படுறதுக்கு முன்னாடி போய் காத்திருக்கிறது. அவ்வளவு ஆசை இல்ல. கர்த்தருக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை? கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரணும். ஆலயம் திறக்கப்படுறதுக்கு முன்னாடியே போயிடும். அதுதான் அவர் பெற்றிருக்கிற கிருபை. நீங்க இவ்வளவு நேரம் வந்துட்டு இருக்கீங்க. சிலர் இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாசீனப்படுத்தக்கூடாது. கிருபை, அந்த கிருபை பெற்றுக்கணும். அதனாலதான் தாவீதின் கொடி இன்னைக்கும் பறந்துகிட்டு இருக்கு. செத்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் இன்னைக்கும் தாவீதின் கொடி இஸ்ரவேலில் பறக்குது. தாவீதை பற்றி உலகம் முழுவதும் பேசுறோம். அந்த ஆளுமையும் அந்த அதிகாரமும் தாவீதினிடத்தில் எப்படி வெளிப்பட்டது? அந்த ஆளுமையும் அதிகாரமும் இதுக்கு மேல தேவனுடைய கிருபை. அந்த கிருபை அவன் பெற்றதுனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையில் அவன் நல்ல பாட்டு பாடுவார். என்ன செய்வாரு? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்ற வேளையில் தாழ்ச்சி அடைவதில்லை, கலங்காதே. பாட்டில் அழகா சொல்லுவார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பாடும் பொழுது மகாபலிய பிரசியார் தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களுக்கு வாய்ஸ் பாருங்க, அதெல்லாம் பாட்டு தான். அந்த பாடல்ல வசனம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நிறைய எல்லா இடத்துலையும் பல வசனங்களை பாடிச்சு பிரசவம் பண்ணுவோம். நான் சங்கீதத்தை மாத்திரம் அது ஒரு ஆராதனையாக நம்ம என்ன செய்யறோம்? எல்லா சபையிலையும் அது ஒரு செக்ஷனாக அதை வாசித்து அதை விளக்கத்தை வாரந்தோறும் அறிந்து கொண்டிருக்கிறோம்னா சங்கீதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தர் இதெல்லாம் உணரணும். நான் ஒரு நாட்டிலேயும் ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆராதனை நடக்கு. நான் நம்ம நாட்டு ஆராதனை ஒழுங்குகளை அங்கே போய் பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தமிழ்நாட்டில் பிரேயர் அந்த ஒழுங்குகள் இருக்கு அப்படின்னு பேசுவேன். அங்கே போன உடனே வெளிநாட்டிலாம் சங்கீதத்தை தான் முதல்ல வாசித்து பிரசவம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜபம், பாடல், சாட்சி, கடைசியில் பிரசவம் பண்ணுவாங்க. முதல்ல சங்கீதம் தான் லண்டன்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த அது அவருடைய பெரிய கிருபை. கிருபைதார ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதனால்தான் அதுதான் நம்ம பார்க்கிறோமே, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படிங்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது பெற்றிருக்கோ இல்லையோ, உங்க பணம் இருக்கோ இல்லையோ, வீடு இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு எந்த இது இருக்கோ இல்லையோ, நீ கிருபையை மறக்காம பெற்றுக்கொள். இந்த கிருபை உன்னை கடைசி வரை வழிநடத்தும், பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் அந்த காலத்துல இந்த பாட்டு பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலுமதே, இம்மட்டும் காக்கவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை. கொஞ்சம் ரசம் ஊத்துங்க. நல்லா பசி உள்ளவனா சாப்பிடுகிறது போகல கிருபை நம்ம கேட்கணும். இன்னும் தேவை கிருபை. கிருபை 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 பற்றி யாரும் பேசுறது?
கிருபையை கிருபான்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாட்டியா கிருபா கிருபா கிருபன்னு சொல்லி தொலைய என்ன கிருபா இங்கிலீஷ்காரனுக்கு அப்புறம் தெரியுங்க கிருபன்னு சொல்ல தெரியல. ஜாக்கிரதையா இருக்கும் பிள்ளைகள் சரியா. அவன் ஆடலாம்னு அங்கே போய் ஆடிடக்கூடாது. சாசு அப்படிலாம் கொண்டு வருவான், சட்டையை கிழிச்சுக்கிட்டு முடிய ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு. ஏன்னா நீ சினிமா நடிக்கிற எங்க வந்து என் ஊழியத்துக்கு வர சாத்தான தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா. சபை என்றால் ஒழுங்கு, பரிசுத்தம், அழகு, நீதி, சமாதானம், ஒரே சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்தி பார்க்குவார். அவங்க எப்படி பேயாட்டம் ஆகிட்டாங்க. இது வருத்தத்தில் நான் யாருக்கு பேசுறேன், உண்மையான தேவாலயத்தை பெற்றுவேன். தேவனுடைய மகிமையை காணாதபடி செய்யறவனை எவனா இருந்தாலும் சாத்தான் அவன் செத்துன்னு உயிரோட இருப்பான். நிறைய பேர் செத்துக்கிறான், சில பேர் ஆடிட்டு கிடைக்கல. இப்போ அதுவும் இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்கான், வெளியே தெரியாம. பிள்ளைகளே வாழ்வுகளை ஜாக்கிரதையா. ஆலய பிள்ளைகள் பெற்றவர்கள் கீழ்ப்படி சபையில ஒழுக்குவார். பெற்ற தாய் தகப்பனை எதிர்த்து பேசக்கூடாது. தாய் தகப்பன் படிச்சிருக்காங்களா இல்லையோ, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நன்மையை எண்ணுவாங்க, தீமையை எண்ண மாட்டாங்க. நீ தாய் தகப்பனுக்கு நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் புத்தி சொல்ற வேலையா. தாய் வயிற்றுல இருந்து பிறந்து தாய்க்கு புத்தி சொல்லுவியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு புத்தி தான் என்னன்னு கற்றுக் கொடுத்தது தாய் தான். அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான நாளிலும் இப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே பெற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற குணத்தை எங்களுக்கு கிருபையாக ஊற்றுங்க அப்படி சொல்லி தேவ சமூகத்துல அப்படி கிருபையை கேட்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத யாரும் தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்ததில்லை, வாழ முடியாது. தாய் தகப்பனை வேதனைப்படுத்திட்டு சர்ச்சில் போய் எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும் அது விளங்காத பாஷை தான். அல்லேலூயா. எஸ், ஆயிரம் புலம்புறது அந்நிய பாஷை நினைச்சிட்டு இருக்காது, வாழ்ந்து காட்டுவதுதான். பரிசுத்த அபிஷேகம்னா என்ன? நற்காரியங்களை செய்வது, செயல்களிலே நடப்பது, நன்மை செய்வது, அன்பு செலுத்துவது, தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறது. இதுதான் அபிஷேகம். பரிசுத்த அபிஷேகம் நடத்திலே தெரிஞ்சிடும். இதுதான் கிருபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிச்சு இங்கிலீஷ் பேசினா நான் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா இங்கிலீஷ் கற்றுக்கிடுவேன் ஒரு 2-3 மாசம். அது போய் பெரிய எதுன்னு நினைச்சு கிடையாது. பிள்ளைகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் தெரியாமே உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன். நான் போற இடத்துல அவங்க இப்படிங்க நான் போயிட்டு வரேன், எங்க போயிட்டு வரேன், அவன் ஆலிச்சான் வெள்ளிச்சான் அது போயிட்டு அந்த பேரு நான் இங்க இருக்க எங்களுக்கே தெரியல, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அந்த குழுல அங்க போயிட்டு வந்துடுறீங்க, அதெல்லாம் வந்துடுறாங்க. கத்தெல்லாம் நான் நடத்துறேன். பரலோகத்துக்கு போகணும், தெரியாத தேசத்துக்கு போறோம். இது மண்ணில் தான் இருக்கு, இதை கண்டுபிடிச்சு போறதுக்கு என்ன சரியா ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய கிருபையை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். கிருபை பெற்றுக்கொள்ள வாழ்க்கை என்று சொன்னார். ஆகவே கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்களும் சரி, பிள்ளைகளை சரியாய் நடத்த நல்ல ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்பட முடியாம நல்ல ஜெபம். உன் படிப்பை விட, உன்னுடைய நாகரிகமான இந்த காலத்தை விட, இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதற்கு நீ கீழ்ப்படிஞ்சு பார், நீ உலகத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பு பெருசா இருந்தா படி நல்லா, பட் அதுதான் பெருசு எண்ணிக்கிறார். தேவனை தவிர பெருசு உன் உள்ளத்துல வரவே விடாது. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க சர்வ வல்லவராய் இருக்கிறார். சொல்ற ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைந்து இந்த வேதத்தை படிக்கிறவன் தான் ஞானவான், உயர்ந்தவன். பாடல்களாக இவர்களின் வெளிப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய திருவிழச்சத்தை. இந்த வேதத்தை படிக்கிறவன் தான் எவ்வளவு படிச்சாலும் சரி அதை விட பெரிய. நான் 50 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். 50 பைபிள் படிக்கிறேன்னு சொன்னா 60 வருஷம்னு சொல்லலாம். சின்ன குழந்தையில இருந்தே பைபிளை படிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு ஆண்டவர் கிருபை கொடுத்துப்பாரு. வேத வசனம் ருசியா இருக்கும் நீ படிக்கும்போது. அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே
நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏசாயாவில் எழுதி வசனத்துக்கு நடுங்க வசனம் உள்ள வந்துச்சுன்னா பெரிய ஞானியா மாறி. தூத்துக்குடியில் ஒரு தம்பி இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறான், பெயர் ஜெயசீலன். நான் ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசணும்னு கூப்பிட்டாங்க. டீச்சர் ட்ரைனிங்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசணும். இது சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் போயிருந்தேன். அந்த தம்பி வந்து சாட்சி சொன்னான். இப்போ சின்ன பையன் என்னமோ எழுத போகிறாங்களே. அப்போ எப்பவும் பயபக்தியோட ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். படிக்க மாட்டான். படிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ண தான் தூங்குவான். அவன் அரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு கதறி ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். வேற ஜெப ஆதி திரும்ப ஊட்டப்பட்டு அவங்க அம்மா வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான 10th பரீட்சை, நீ படிக்க மாட்டேங்கடான்னு அழுவாங்களாம். இவனும் அழுவாங்க, நான் என்னம்மா செய்ய, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னா எவ்வளோ ஏவுதுன்னு சொல்லி அழுவாங்க. அவ்வளோ சின்ன வயசு. ஒரு நாள் பரீட்சை வந்துதான் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க விட்டது. இவனுக்கு கொடுக்க விட்டது போய் உட்கார்ந்துக்கிறான். எல்லாரும் எழுத ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது அந்த கொஸ்டின் பேப்பர் கேள்வி தாளுங்களா அது கீழே ஆன்சர் அப்படியே ஸ்கிரீன் மாதிரி வந்துட்டே எழுதி அந்த வருஷத்துல அவன் ஸ்கூல்ல முதல் மாணவனா வந்துட்டான். இது சொல்லும் போது நானே அழுதுட்டேன். தேவன் எவ்வளவு கத்திற்காக காத்திருக்கிறவர்கள் புதுகுல நடைவார்கள் எவ்வளவு உண்மை. நீ படிப்பை பெருசாக்கிட்டு இருக்க, கத்திரோடு காத்திருந்து பாரு, உன்னை பெரிய ஞானியா மாற்றி. அதுக்கு பிறகு அந்த தம்பி பெரிய வீடு கூட கூட்டு வந்து ஒரு சர்ச்சையில் பேசுவோம். அப்ப சொல்லுவான், என்ன அங்கிள் உங்க சூட்கேஸை தூக்கி நான் கூட வரணும். அப்ப எல்லா இடத்துலயும் என் பேர் தெரியும். எனக்கு இந்த புகழ் பேர்லாம் ஏற்கனவே வாங்கி பிடிச்சிருச்சு. அதனால அது பெருசா தெரியல. சில பேர் எங்க போட்டாலும் அவங்க எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டு விளம்பரம் இங்கேயே போட மாட்டேங்கிறா. ஆனா அதெல்லாம் யூடியூப் இல்லாத காலத்திலேயே கட்ட பேர் புகழை கொடுத்துட்டாரு. இப்ப எதுக்கியா அதை பார்த்தாலே வேண்டியது கத்த ஸ்தோத்திரம். இப்ப அந்த தம்பி நல்ல பிரசிங்கர் ஆயிட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வேதமே வெளிச்சம். அந்த காலத்துல பாடுவோம், கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிக்ஷையே ஜீவ வழி. கத்தனை சொல்ற இந்த படிப்பு உள்ள வேதத்தை கொண்டு வந்தது. அதே தியானம் பண்ணிப்பா. ஸ்கூல்ல படிக்கிறதா அதெல்லாம் சாதாரண விஷயம். இதுதான் மகா பயங்கரமானது. இது உனக்குள் வரும்படுது. ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை ஸ்தலங்கள்ல உன்னை முதல் மனிதனாக நிறுத்தி கொண்டே அங்கே இயேசு வந்து உன் கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் இந்த கிருபையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை பற்றி பேசும்படியாக கர்த்தர் எனக்கு இந்த வசனங்களை தந்தார். நான் இரவு 12 மணிக்கெல்லாம் அந்த வசனங்களை எடுத்துட்டு இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல யாருக்கு கிருபை கிடைத்தது வேதத்துல? அது என்னன்னா, அது நமக்கு சாட்சி தான் வேதம். வேதத்துல நம்முடைய முன்னோர்கள் பெற்றதை நாம் கற்றுக்கொண்டு எனக்கு நீ செய்கிறீர் அதை உறுதிப்படுத்துவது தான் சபை. சொல்லுங்க. சும்மா மொட்டையா வந்து கண்டதெல்லாம் பேசிட்டு போறது இல்லை, கதை போட்டுட்டு போறதுக்காக சபைக்கு வரல. வசனத்தை, சத்தியத்தை நம்ம ஜனங்களுக்கு போதிச்சுட்டே இருக்கணும். இது பெரிய பவருங்க. ஒரு வசனம் உள்ளத்துல வந்து விழுந்துருச்சு போய் அது அப்படியே துளிர்விட ஆரம்பிக்கும், பசுமையாக மாறும். உன் சாயலையே மாற்றி வாசனம். அல்லேலூயா. சாயலை மாற்றி, உன் செயல்களை மாற்றி உனக்கு மேன்மையை கொண்டு வரும். ஆகவேதான் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். இங்க பார்க்கிறோம், ஆதியாகமம் 6:8 நாளை வாசிக்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகம் முழுவதும் எவ்வளவு மக்களியா, எல்லாரும் அழிக்கப்பட போகிறார்கள். நல்ல கவனிக்கிறான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை தெய்வமாக கொண்டு உண்மையாய் ஆராதித்து வந்த அந்த நோவாவுக்கு தேவன் இந்த வானம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததாக
இருக்கிறதோ அவ்வளவு பெரிதான கிருபையை எந்த மனுஷனுக்கும் கொடுக்காததை நோவாவின் மேலே கொண்டு வச்சாரு. சொல்லுங்க. அதான் அந்த இதெல்லாம் இந்த வருஷம் நம்ம தினமும் படிச்சு பைபிள் ஸ்கூல்ல போய் 40 வருஷம் படிச்சு வந்து இதை பேசுறேன் அதை பேசுற மாட்டாங்க. அந்த காலத்துல பைபிள் ஸ்கூல்ல போயிருக்க மாட்டாங்க. அந்த பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. தேவ கிருபை என்றும் உள்ளதே, கிருபை பற்றி கிருபை இதே, தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே. கிருபையாவது தன் கிருபை பெரிதல்லோ. கிருபை பற்றி நிறைய பாடல்கள். எங்கிருந்து வந்த அறிவு? வேதத்திலிருந்து வந்த அறிவு. வேதம் அவர்களை கற்றுக்கொண்டு உயர்த்தி கொண்டு வந்தது. நானும் பைபிள் ஸ்கூல் போனதில்லை. இருக்கிற பட்டத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. எதையும் வெளிப்படுத்துறது இல்லை. சுவிசேஷங்கள் மாத்திரம் போடுவேன் ஒழிய எந்த பட்டத்தையும் இதுவரை நான் போட்டதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எந்த பட்டத்தை போட்டாலும் பைபிளை பிடிச்சி வச்சு ஆடு மாதிரி சித்தி சில முடிச்சுட்டு இருப்பான். ஆனால் கிருபை பெற்றவன் வாயிலிருந்து வார்த்தைகள், பரலோகத்தின் வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் அலையலையாய் புறப்பட்டு வருவது ஜனங்களை அபிஷேகித்து அந்த வசனத்தால் துளிர்விட செய்து விசுவாசிகள் பசுமையாய் மாறிவிடுவார்கள். அல்லேலூயா. ஆமா, அதான் கிருபை. அதான் சொல்லுங்க, படிப்புலாம் படிச்சுக்கோ ரைட். ஆனா இந்த வேதத்தை நல்லா படி. அது உன்னை ஞானியாக மாற்றும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், பூமியின் அழிவுக்கு அப்புறம் புரியுதா, மறுமையின் வாழ்க்கையெல்லாம் இந்த வேதம் நமக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. மரித்து போனதுக்கு முன்னே என்ன வாழ்க்கையா? அந்த பைபிளை படிச்சவன் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தான் இந்த உலகத்துல கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை பேசுவான். ஆனால் இந்த வேதத்தின் மீது கிருபையை பெற்று வாசிக்கிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன், அதன்படி நடக்கிறவன், மரித்ததற்கு பின்பு ஒரு வாழ்க்கை, எவ்வளவு மகிமையான வாழ்க்கை என்று அவன் பேசுவான். அது அவன் மீது அவனுக்கு நம்பிக்கை வந்துடும், விசுவாசம் வந்துடும். சில நேரங்களில் சொப்பனத்தில் கூட அதை அனுபவிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்துக்கு பின்பு நம்ம எப்படி இருப்போம்னு சிலருக்கு சொப்பனத்திலே காட்டுறேன். எனக்கு காட்டிருக்கேன். பரலோகத்தில் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன். நான் அதை போய் பார்த்துட்டு வந்தேன். நியாய தீர்ப்பு நடந்தது. எனக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து அந்த வீட்டில் போய் உட்கார்ந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இவருக்கென்று இருக்கிறவர் அவர் அறைக்கு கூட்டிட்டு போனார். இப்போ நம்முடைய மாம்சத்தின்படி அந்த மகிமையை பார்க்க முடியாது. ஆனா பூமியில் உள்ள வீடு மாதிரி அங்க இருந்தது. சரியா? அந்த வீடு போய் உட்கார்ந்து நல்ல வெளிச்சமா இருந்தது. ஆனால் அந்த மகிமையை இப்போ மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இக்காலத்து பாடுகளில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிட முடியாது. அதனால பரலோகத்தை வர்ணிக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. என்ன இருக்கு? லைட்டை நிறைய போட்டு வெளிச்சமா இருக்கும் இல்ல? ஆனா அந்த வெளிச்சத்துக்கு ஈடாகாது. அதனால இதை அதுக்கு ஒப்பிட முடியாது. அதனாலதான் பரலோகம் அதாவது மேன்மையானது. இந்த பூமியில் அதுக்கு ஈடாக இணையாக ஒன்றுமே கிடையாது. நல்ல புது ட்ரெஸ் வாங்கினா அதை பெருசு, புது வீடு கட்டினா பெருசா, புது கார் வாங்கினா பெருசு, இதெல்லாம் குப்பைங்கிற. அப்ப அது எப்படி இருக்கும்? அதுக்கு தான் கிருபை பெற்றவதானே விசுவாசிக்க முடியும், நம்ப முடியும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அநியாயம், பாவங்கள் நிறைந்து மனிதரை பிடிச்சு வெட்டவும் குத்தவும் நரமாம்சம் சாப்பிடறவங்களா இருந்தான் அந்த காலத்தில். தெரியும் நோவாக பாவம் தலைவிரிச்சு அடிச்சு கர்த்தர் உலகத்தோட சகல மனிதர்களை அழிக்க திட்டமிட்டார். ஆனால் அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே நோவாவுக்கு அவருடைய கண்கள் என்ன கிடைத்தது? சொல்லுங்க, கிருபை கிடைத்தது. நோவாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் மருமக்கமார்களே நோவாவுக்கு தான் கிருபை கிடைத்தது. ஹலோ, பிள்ளைகள் அப்புறம் மருமக்கமார்கள் பேர பேசல இல்ல, நோவாவின் மூலமாக. சரியா? நோவாவுக்கு பிறந்த பிள்ளைகள் மீதும் மருமகள்வார் மீதும் மனைவி மீதும் அப்படி கிருபை எல்லாம் பாதுகாப்பு. நீ சபையில் வந்திருக்கிற, உங்க வீட்டுல சில ரட்சிக்கப்படலன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க.
நீ என்ன செய்யணும்? கிருபையை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறவனா, தேவனிடத்தில் கேட்கிறவனாய், வாழ்ந்து காட்டுகிறவனாய், தேவ சித்தம் செய்கிறவனாய் வாழும் பொழுது நீ அறியாமலே உன் வீட்டில் அத்தனை பேரும் வேலைக்குள் வந்துடுவாங்க. கைதறி கற்ற பயன்படுத்தினாங்க. வேலைக்குள் வந்துடுவாங்க, இயேசுக்குள் வந்துடுவாங்க. அதுதான் கிருபை பெற்றுக்கொள்ளு சொல்றது. கிருபை பெற்று ஜெபம் பண்ணணும். அவன் ஆண்டவர் உடனே கேட்பார். அவ்வளவு பெரிய ஜல பிரளயத்திலிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றி கர்த்தர் சுகமாய் தரையில் கொண்டு வந்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் 3 பேர் மூலமாக உலகம் முழுவதும் ஜனங்கள் மனிதர்கள் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ச்சியில் என்னென்னமோ சொல்றோம். இந்தியாக்காரன் சேர்க்காம யாபத்துன்னு சொல்லி ஒன்று இது பண்ண அப்படிலாம் இல்லை. அந்த சீதோஷ நிலைகள் அந்த நாட்டில் அந்த மனிதர்கள் அப்படி இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருக்கலாம். அந்த 3 பேருக்கு தான் சரி. அந்த 3 பேருக்கு பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். அது யாருக்குள்ளேயே இருந்தாங்க. கர்த்தர் கொண்டாந்து விட்டாரு. ரட்சிப்பு தான் முக்கியம். எவன் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிருபை விட்டு வரானோ அவன் பரலோகத்துக்கு போயிடலாம். வாழ்க்கை தான் முக்கியம். இவன் சேம் இல்லாம யாபேருக்குள்ள காப்புள்ள சொல்லிப்பான். அதனாலதான் சாப்பிடும். அவன் பாவம் செஞ்சா பிள்ளை பரிசுத்தமா வந்திருந்தான். சொல்லுங்க. அதனால கர்த்தர் ஆராய்ச்சி படிப்பு, அதிக படிப்பு உடலுக்கு எழுது எதையாவது எழுதுறன்னு சொல்லி எழுதிட்டே இருப்பான். இயேசுவை விசுவாசி, கிறிஸ்தேசுவை விசுவாசி, இயேசுவை விசுவாசி, கிறிஸ்தேசுவை விசுவாசி. ஆகவே நோவா கர்த்தருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. 2 ஆதியாகமம் 18:3 பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இது ஆபிரகாம். நோவாவுக்கு அடுத்து ஆபிரகாம் வந்தார். கவனிங்க. அப்புறம் எடுங்க. இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய வீட்டிற்கு தூதர்கள் வராங்க. அவரோடு இயேசு வர்றார். சொல்லுங்க. அதுதான் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லுவாரு. ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தார். எப்போ அப்படி வீட்டுக்கு போறாரு இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில். அதுதான் இயேசு தேவன் நம்ம சொல்றோம். அப்போ எல்லா தூதர்களையும் அவன் இவன் போட்டுருவான். அவர்களோட தூதன் ஆனவர். ஏன் அவருக்கு பேர் தூதன் ஆனவர்னா, பூமிக்கு வர்றதெல்லாம் தூது சொல்றது. எல்லாரும் தூது சொல்ல வந்தாங்க. ஆனா தூதனானவர் எப்படி வந்தார்? ஜீவனையே கொடுக்க வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனையே கொடுக்க வந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரியாதை. தூதனானவர். பூமிக்கு வரலாம் தூது சொல்றாங்க. சரியா? காபில் தூதன் வருவார், மிகாவேல் தூதன் வருவாரு, அதோட லூசிபர் தூதனும் வந்து சீரழிச்சுட்டு இருக்கிறான். இயேசு வந்ததுக்கு அவருக்கு பேர் தூதனானவர். வந்திருக்கும் போது இவருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வராரு. அல்லேலூயா சொல்லுங்க. 3 பேர் எங்க வராங்க? ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வராங்க. நல்ல செய்தியை சொல்ல வராங்க. என்னன்னா, இப்படி ஒரு பெரிய கிருபையை ஊற்ற போறாங்க. மேலும் கடைசி நாட்களிலே தேவ சகாயம்னு ஒரு ஆள் உன் வம்சத்தில் பிறப்பார். பல்லாவரத்தில் இப்படி ஒரு சபை கட்டப்படணும். உங்களை விசுவாசி சொல்லுவாங்க. உங்க பேரெல்லாம் அங்கே சொல்லியிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு காலங்களில் அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனா அவனுக்கு சந்ததியை பற்றி பேச வந்திருக்காங்க. அவனுக்கு பிள்ளை இல்லைன்னா ஆவிக்குரிய பிள்ளை இல்லை, மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் இருந்தது. இஸ்மவேல் இருந்தார். கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகள் இருந்தது. சிலைகளை வணங்குறது. சரியா? இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் ஏன் கேட்டா எல்லாம் ஒரே தகவனுடைய பிள்ளைகள். அப்போ இவன் என்னடா, அந்த பிள்ளைகள் 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய மகன் இல்லையே கதற அவர் அழுதுகிட்டே இருந்தார். இவருடைய ஏக்கத்தை கண்ட தேவன் இந்த 3 தூதர்களை அந்த இருந்துட்டு பார்த்த உடனே உள்ள பூரிக்குது. அப்படி உள்ள எப்படி இருக்குது? பூரிக்குது. அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நின்ற பொழுது
மாவும் என்னெல்லாம் இருக்கு, ஒரு இளங்கன்றை அடித்து சமைத்து கொண்டு வருகிறேன். இங்கிருந்து என் வீட்டில் வந்து சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவதூதர்களுக்கும் இயேசுவுக்கும் சோறு போட்ட ஒரு மிகப்பெரிய தகப்பன் நம்முடைய ஆபிரகாம். சொல்லுங்க, அந்த ஆபிரகாம் ரகசியங்களை சொல்றார். உலகம் முழுவதிலும் உடைய கோத்திரங்கள் வருவார்கள். இஸ்ரவேல் கோத்திரம் எல்லாம் சிதறடிக்கப்படும். அப்பொழுது உலகம் முழுவதிலும் வாழ்கிற இஸ்ரவேலர்களாக இருப்பார்கள். அதை சிலர் ஆராய்ச்சியில் சொல்றாங்க, இந்தியாவில் வந்த யூதர்கள் லேவியர்கள் தேவனுக்கு பூஜை ஜபம் பண்ண ஆராதிக்க கொண்டு வந்தா கல்லையும் மண்ணையும் வணங்கி இன்னைக்கு அதுக்கு ஆள் சேர்த்தான். லேவி கோத்திரம் தான் தமிழர்கள்னு சொல்றாங்க. லேவியா சொல்லுங்க. இந்த வெட்டுறது குத்துறதுலாம் நம்ம ஊர்ல தான் நிறைய லேவியர்கள் தான் வெட்டுவாங்க. அதுதான் வசனம் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற நாட்டுகளில் போனால் அந்த அருவா கூட பார்க்கறது நல்லா இருக்காது. வளைஞ்சி துரட்டி மாதிரி குரட்டி மாதிரி அவன் கண் வச்சிருக்கான். அந்த வெட்டுறது குத்துறதுலாம் தமிழ் தான் போகிறோம். லேபர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இன்றைக்கும் இந்தியாவில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சண்டை போடுறதே இருக்கும். இலங்கையில் போங்க, டெய்லி செய்தியில் ஒரு வெட்டி போட்டுருக்காங்க. நம்ம ஊரில் பாருங்க, அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி போயிட்டீங்கன்னா டெய்லி ஒரு கொலை வந்துருக்காங்க. இது ஒரு பெரிய சாபம். நான் ஊரில் போய் பிரச்சனை பண்ணேன். திருநெல்வேலின்னு சொன்னால் அவனுக்கு பெருமையா இருக்கா? உலகார கும்பல் ஊரே திட்டு சாத்தானுங்க, ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆசஸ் மீட்டிங் சிரிக்கிற அறிவில்லைன்னு அப்படியே ஆஃபர். தேவ மனிதனுக்கு மனிதன் வெட்டுறது குத்துறது அதை கண்டு உனக்கு பெருமை வருதுன்னா உன்ட்ட என்ன ஆவி இருக்கு? பரிசுத்த ஆவியா பேயின் ஆவியா? எல்லாம் கற்று நான் பாட்டேன். பெருமைப்படாதே. நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக வந்தேன், அழிக்க வந்தேன். இந்த வசனம் உனக்கு தெரியுங்களா? சிரிக்கிற எல்லாரும் என்ன இப்படி பேசுறீங்க? நீ ஞானமா நடக்கணும். தேசத்தில் இருக்கிற அழிவை சீர்படுத்தி அழிக்க கூடாதபடி அபிஷேகத்தை, அன்பை, சுவாசத்தை, நம்பிக்கையை, தெய்வ பக்தியை கொண்டு வந்தது தான் அவனை ஊழியர்கள் வச்சிருக்கேன். சிரிக்கிறது இல்லை போட்டிருந்தேன். அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாம் அவருக்கு நல்ல அப்பமும் நல்ல இளங்கன்றை சமைத்து, அதை சொல்லும் போது சாப்பிடணும் போல இளங்கன்று சாராமா எப்படி சமைச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் எவ்வளவு ருசியா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை சாப்பாடு கொடுத்து ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறார். அதுதான் உங்க வீட்டில் யாராவது தெரியாதவங்க வந்தா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தார். சரியா? ஆண்டவரே தூதர்களை அனுப்புவார். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். நமக்கு அத்தாட்சி வேதம் தான். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வீட்டிற்கு தூதர்களும் இயேசு வந்தார். அதற்கு என்னன்னா, அவ்வளவு பெரிய பாக்கியம் கிருபை கிடைப்பது. கிருபை தான் ஆபிரகாமுடைய மேலான ஒரு பெரிய கிருபை ஊற்றினார். அந்த காலம் முதல் இந்த நாள் வரை உலகம் முழுவதிலும் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி கைதறி கட்ட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அந்த தூதர்கள் வந்து அவர்கள் சொல்லி ஆசீர்வதிச்சு விட்டு போனாங்க. அப்ப கிருபை வேணுமா வேணாமா? நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை ஊற்றுங்க. ஜெபம் பண்ணீங்கன்னா யாராருக்கு என்ன கிருபை வேணுமோ அதெல்லாம் ஊற்றுவார். நீ சந்தோஷமா இருக்கலாம். கிருபை வேணும்னு கேட்டு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. சும்மா கேட்டுட்டு யாரும் பார்த்து போயிருக்காரு. கிருபை தாங்க ஆண்டவரே புகாடி ஜெபம் பண்ணுங்க. அது சபையில் நிலையாக வைத்திருக்கும். அது பக்தி உள்ளவர்களாக மாற்றும். உனக்கு ஒரு குறையும் வரவிடாது. அந்த கிருபை வியாதிக்கு உன்னை விட்டு விளக்கும். உன்னை சந்தோஷமாய் சமாதானமாக வைத்துக் கொள்ளும். கிருபையில எல்லாம் இருக்கு ஆசீர்வாதம். நீ கிருபை பெற்றுட்டேன்னா அது தன்னாலே வரும். ஆகவே இந்த கிருபை தாங்க ஆண்டவர்னு சொல்லி தாவீது கருணை, நிச்சயமான கிருபை, ஆபிரகாம் கருணை, கிருபை, நோவாவுக்கு அருளின கிருபை எனக்கு வேணும் ஆண்டவர்னு சொல்லி தேவ சமூகத்தில் போராடி செலுத்தி
நீ கேட்டால் அப்பொழுதே கிருபையினால் உன்னை நிரப்புவார். உலகத்தில் நீ சாட்சியாய் வாழ்வாய். நேரம் போய் செய்ய 10 நிமிஷம் இல்லைங்க, 50 நிமிஷம் ஓடிச்சு. இதான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் 6 பாயிண்ட் 4 பாயிண்ட் 7 பாயிண்ட் பேசுறது உருப்படா வாங்கிட்டான். சபை பாயிண்டா பேசு. வேதத்தை பேச ஜனங்கள் உருப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சை வந்துட்டு போனா சந்தோஷமா போகணும். ஆமென். ஐயா நல்லா பேசினாருன்னா அங்க அவுட்டுன்னு அர்த்தம். கிருபை பூற்றப்படுதுன்னா மகிமை சர்ச்சையில மகிமை அனுபவிச்சுட்டு வரோம். இந்த சந்தோஷம் உங்களை விடாது. அடுத்த வாரம் வருவர. ஆமென். வசனத்தை வசனமாக்க மனிதனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி திரும்பிடக்கூடாது. சத்தியம் தான் வேதம். சத்திய வேதம். சினிமாக்காரன் தெரியுது. சத்தியமே லட்சியமாய் உள்ளடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு பாட்டு எழுதியிருக்கான். ஏசுன்னு அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆனா சத்தியம் தான். சத்தியம் உள்ளவன் தலை நிமிர்ந்து நடப்பான்னா அது கிறிஸ்தவன் நடக்கணும். இல்லையா சொல்லுங்க. சினிமாக்காரன் எல்லாத்தையும் எழுதிட்டான். அதை நம்ம பாடினா பாவம்தான். இவன் பாட்டு நல்லா எழுதி சொல்ல வேண்டியதாங்க. இவன் பேய் மாதிரி பாடிட்டு பேர அலறான். வேதம் சொல்லுது. நான் வேதத்தை தான் சொல்றேன். கடைசி காலத்துல தேவாலயத்துல அலறலின் சத்தம் கேட்கப்படும் இருக்கு. புரியுதா? வசனம் இருக்கு. இப்ப எல்லாம் அலறிட்டு இருக்கான். ஒவ்வொரு சர்ச்சையும் போய் ஆறாறு மாதிரி இருக்காது. ஓ ஹார்ட் அட்டாக் வந்து சில பேர் ஆழ்ந்து செத்துடுறான். ஏன் அது? தேவ பயம். அழகான சத்தம். தேவனை பாடும்போது எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது, கர்த்தர் வருகையோ நெருங்குது. இனி காலம் செல்லாது, கர்த்தர் வருகையோ நெருங்குது. ஒரு நாளும் பொழுதும் பொல்லாத காலம் இது. ஒரு நாளும் பொழுதும் பொல்லாத உலகம் இது. இனி காலம் செல்லாது, கர்த்தர் வருகையோ நெருங்குது. கர்த்தர் வருகையோ நெருங்குது. தன்னே அறியாமல் அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. நான் தெரியுது, பார்த்துருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஆள் அந்த அந்த வாசிக்கிறாங்களே பக்கத்தில் நின்றுட்டு மேலே தான் நடக்கும். வாங்க இப்போ கை நிறையா வாங்கினாராம். பாட்டு வாங்கி இந்த பக்கம் இருக்கிற துண்டு எடுத்து இதில் போடணும். அவர் அப்படி போடுவார். அப்படியே லைனாக போட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி ரசிச்சிருக்கா பாருங்க பாட்டை. எவ்வளவு இன்பமா இருந்திருந்தால் பாட்டில் மகிமை இல்லையா? அல்லேலூயா. அப்படி பாடிருக்காங்க. இன்பமா பாடு. அழகக்கூடாது. வேதனை உள்ளவங்க அழகணும். ஏன்? நம்ம வேதனை உள்ளவர்கள் அல்ல, நாம் சமாதானம் பெற்றவர்கள். இயேசு இருக்கிற சமாதானம். ஆகவே வசனங்கள் நிறைய இருக்கு. நான் இதோட முடிச்சுக்கிறேன். கிருபையை விட்டுறாங்க. சரியா? உமது கண்களில் உமது அடியின் கிருபை கிடைத்தது. லோத்து கிருபை இல்லை. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லோத்து தனக்குன்னு ஒரு இடத்தை தேடலாம். தேவன் காட்டுற இடத்துக்கு போயிருந்தா இங்க போ, மலைக்கு மேல போனா போயிடணும். உயர்ந்தான் மலைக்கு மேல போக சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் போக முடியாது, நான் மரணம் வந்துடும். அதனால பக்கத்துல வந்து இருங்க, போயிருக்கேன். அதுதான் சாப்பிடும். ஏன் ஒரு இடத்த சொன்னா அதுக்கு நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு தான் சொல்லுவார். லோத்து சந்ததி இன்னைக்கு அம்மோன் புத்திரன், மோவா புத்திரன் சொல்லி இப்ப எல்லாம் முஸ்லிம்களா இருக்காங்க. லோத்து
வம்சாவளி அப்படி போயிடுச்சு. கடைசியில் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அதன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பு வர வந்து கடைசி வருஷம் பிதாவாகி தேவனால் பிதாவின் குமாரனாக இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இந்த கிருபையும் இரக்கம் சமாதானமும் எப்படி இருக்கணுமா? சத்தியத்தோடும் அன்போடு நம்மோடு இருக்கணுமா? இதைத்தான் சொல்றேன். ஆகவே விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. தொண்டையில இப்படி வந்துட்டு நேரம் வந்தது பெரிய விஷயம். நிலையில சொல்லுங்க. அது பாசம் மூலமாக தான் அங்கே நிற்போம். ரிலீஃப் கிடைச்சது. இதெல்லாம் பேசவே முடியாது. ஆகவே கிருபை பெற்றுட்டா எல்லா நன்மையும் நம்மை தேடி வரும். பரலோகம் போய் சேரலாம்னு சொல்லி உடனே வாழ்த்தி பிரசங்கத்தை முடிக்கிறேன். இது இன்னொரு டைம் பாரு. அதுவும் வேணுமா? ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். உங்க பாசப்படி இன்னும் பக்கத்து நான் அங்கே போகிறது அவருக்கு சொல்லவே இல்லை. சொல்லாமல் சர்ப்ரைஸாக போய் உட்கார்ந்த பிறகு ஒரு வீட்டுக்கு போக நினச்சேன். அது மாதிரி உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நைட்டில் 2 பேரும் பக்கத்தில் தான் எங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலி பக்கத்து வீட்டில். அது பெரிய கிருபை இல்லை. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க ஒன்றா இருக்கிறதுக்கே பெரிய கஷ்டம். ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கார். ஒரே ஆவியை பெற்றவர்கள், ஒரே ராஜ்யத்துக்குரியவர், இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை இருக்கிறார்கள். ஒன்றாக இருப்பது பெரிய மகிழ்ச்சி. அந்த கர்த்தருடைய நாமத்தில் உங்களையும் ஊழியர்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளெல்லாம் கிருபை பற்றி சின்ன பிள்ளைகளெல்லாம் மற்றவர்களுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நடக்க பெரியவர்கள் ஞானத்தோடு வேதத்தின்படி பிள்ளைகளை வழி நடத்த எல்லோரையும் நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இசை வாசிக்கிற பிள்ளைகள்னு சொல்கிறேன். இன்பமாக வாசிக்கணும். சாத்தா எவனாவது ஒரு தலை முடிய ஒரு மாதிரி வெட்டின வந்த விட்டா வாசிக்காது. எந்திரிச்சு அவன் கயிறு பிரிச்ச மாதிரி இங்கே ஒரு பேசாம கரியடி பிடிச்சிட்டு வந்து பாடேன். அப்படிலாம் சட்டையை கழிச்சுட்டு பேண்டை கழிச்சுட்டு கத்தெல்லாம் ஒழுக்கமா ஒரு சர்ச்சை இப்படி நடந்துருக்கு. அப்படி வந்து பார்த்துருக்கேன். இசைவாசிகளை எதிர்த்து போயிட்டாங்க. நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே சரியில்லை. போய் சரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாடா. பாட்டு இப்படி தான் பாடணும். மோதி இசை தான் பாடக்கூடாது. அப்போ அந்த இசைவாசிக்கிற இந்த சர்ச்சை பிள்ளைகளுக்கு எவ்வளோ பரிசுத்தம், எவ்வளோ தேவைப்பட இருக்குது பாருங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டவெல்லாம் உள்ள வர முடியாது. அல்லையா சொல்லுங்க. அப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? என்னுடைய வீடு செவ்வ வீடு, இது நமக்கு பொறுப்புள்ளது. இதை கொடுத்து பொறுப்பு இருக்கு. ஊழியத்து கொடுத்து பொறுப்பு. ஊழியக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிக்காரன் நீட்டு சாப்பிடலான்னு விசாரிக்கணும். ஹலோ, உங்கள் வீட்டில் துணி எடுத்தீங்கன்னா பாசம் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான்னு நினைக்கிறேன்னு சொல்லணும். ரொம்ப மனைவி பிள்ளைகள் சாப்பிடலான்னு விசாரிக்கணும். ஒரு கார் சீக்கிரமாக வாங்கி கொடுக்கணும். பாசம் ஃபேமிலியாக எல்லா இடத்துலையும் போய் ஊழியம் செய்யணும். ஆமென். கர்த்தர் அன்றுக்கு தான் செய்யணும். பெருமைக்கல. இப்போ எனக்கு ஒரு கார் வச்சிருக்கேன். இது 12வது காரு. 25 வருஷமா கார்லேயே அழைக்கிறேன். மார்க்கெட்டில் துட்டு இருக்காது, பேங்க்லேயும் துட்டாது. ஆனால் கார்லேயே அழைக்கிறேன். டிவிக்கு போனாலும் காரில் தான் போய் இறங்குறேன். அவன் பார்க்குறவன் இவர் பொய் சொல்கிறாங்க. காரத்தை இறங்க மாட்டேங்காரு. இவன்ட்டு துட்டு இல்லைன்னா நான் எப்படி நம்புறதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா சொல்றப்பா. ஆனாலும் காரனுக்கு இறங்க மாட்டேங்காரு. நல்ல வாடகை தான் இருக்கிற பிள்ளைகளை படிக்க வச்சாலும் இருக்காங்க. ஆனால் துட்டு ஒன்றும் இருக்காது. நிறையா இருந்தா யாருக்காவது கொடுத்துருவேன். அல்லையா சொல்லுங்க. பைசூல் கேட்டு அனுப்பினா யோசித்து பார்த்து யாருக்காவது கட்டி விட்டுரு. சந்தோஷம் தெரியுமா? என் நன்மை செய்யணும். நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட இருந்தால் நல்லா. ஒரு மனுஷனுக்கு துட்டு இருக்கும்போது தான் சந்தோஷம்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. இல்லாமையில அவன் சந்தோஷமா இருக்கான். அந்த கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்களும் கற்றுக்க சொல்லணும். அதனால
இருக்கோ இல்லையோ எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்ல இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு கிருபை மேல் கிருபை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அனைவரையும் வாழ்த்து முடிக்கிறேன். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. தேவனுடைய கிருபையை குறித்து உள்ள நேரமாய் பேச தேவனுடைய வார்த்தை உள்ள நேரமாய் கேட்டுட்டு இருந்தோம். ஆபிரகாம் தேவனிடத்தில் கிருபை பெற்றான். நோவா தேவனிடத்தில் கிருபை பெற்றான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் கர்த்தருக்கென்று நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலைத்திருப்போம். கர்த்தர் அவருடைய கிருபைகளால் நம்மை நிரப்புவார். கண்கள் மூடினால் ஜெபிப்போம். Thank you Holy Heavenly God. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்போதும் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய சொந்த கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, நாங்கள் நினைத்திருக்கிறது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனை தூரமோ அவ்வளோ பெரிய தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் நினைத்திருக்கிறோம். இயேசுவே, எங்களை நினைத்திருக்கிறது. உம்முடைய நாங்கள் நினைத்திருக்க உதவி பாராட்டுங்க. உம்முடைய நினைத்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்களப்பா. உமக்காக எழுதி பிரகாசிப்பிக்க என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேகருக்கு ரட்சிப்பின் ஆண்டவரே வசனத்தை சொல்லி அவர்களை கர்த்தருக்கென்று வழி நடத்த எங்களுக்கு கிருபையை ஊற்றுங்கப்பா. எங்க மேலும் கிருபையை ஊற்றுங்க. நாம மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உள்ள நேரமாய் கர்த்தருடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொண்ட தேவதாசனாய் உடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலகீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பலகீனத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாதபடி இருமலை கொண்டு வருகிற அதோட வல்லமையை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறேன். சுகத்தாரு நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தி அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் தாமே நமக்கு கிருபையை அளித்து கர்த்தர் தாமே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக.